ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணம் சம்பந்தப்பட்ட பதிவு தாங்க. 35 வயதாகியுமே திருமணம் நடக்கலை. இது ஆண் ஜாதகம். திருமணம் நடக்குமா? நடக்கும். எப்போது? இதைத்தான் நான் விளக்க போறேன். அதற்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம்ங்கிற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது அடுத்தடுத்து போடுற திருமணம், தொழில், வேலை, வெளிநாடு சம்பந்தமான வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் பார்வைக்கு வரும். ஷேர் செய்திகளானால் நீங்கள் பார்ப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் பார்த்து பயனடைய ஒரு வாய்ப்பாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஜாதகப்பலன் வேண்டினால் இந்த வாட்ஸ்அப்பில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயமானாலும், கல்வி, உயர்கல்வி, வெளிநாடு செல்லுதல், வீடு கட்டுற அமைப்பு, வாகனம் வாங்கலாமா, வேலை செய்யலாமா, தொழில் தொடங்கலாமா, இந்த மாதிரி அமைப்புகள், திருமண தாமதம் ஏன், இந்த மாதிரி கேள்விகளுக்கு கிரக விளக்கத்தோடு அற்புதமாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில். இப்போ வாருங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஜாதகர் ஆணுங்க. 9/2/1991 6:15 மாலையில் திருச்சியில் பிறந்திருக்காரு. கேட்டை 4ஆம் பாதம். அதன்படி புதன் தசை 1 வருஷம் 9 மாதம் 5 நாள் இருக்க பிறந்திருக்காரு. இந்த ஜனனகால தசா இருப்பு பார்த்தாத்தான் அடுத்து இப்ப நடக்கக்கூடிய தசாபத்திகள் எந்த ஒரு பலனுக்கும் பார்க்க முடியும். சந்திரன் தேய்பிர ஏகாதசி, பௌர்ணமி யோகம் மட்டும்தான் யோகமான ஜாதகம் சொல்ல முடியாதுங்க. தேய்பிர, அதாவது ஒளி குறைந்த சந்திரனை நல்ல கிரகங்கள் பார்த்து விட்டால் அந்த ஒளி கூடும். ஏராளமான விதி விலக்குகள் உள்ளது ஜோதிடம். ஒரு வார்த்தையில் பலனில்லை. இப்போ பாருங்க, 35 வயதாகவும் திருமணம் நடைபெறாத ஜாதகம். திருமணம் எப்போது? திருமண தாமதத்துக்கெல்லாம் முழு பாவகிரகமான சனி தாங்க காரணம். அடுத்து செவ்வாயும் காரணம், ராகுவும் காரணம். ராகு எதுக்கள் 1-7 இருந்தாலும் சரி, 2-8 இருந்தாலும் சரி, சனிக்கிரகமும் லக்கணத்தில் இருந்தாலும் சரி, 2-8 இடத்துக்கு 2 இருந்தாலும் சரி, 8 இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி செவ்வாயும் சரி, செவ்வாய் சனி இணைந்திருந்தாலும் அந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு கடுமையா இருக்கோ அந்த அளவுக்கு தாமதப்படுத்தும். சுபகிரகங்கள் பார்த்தாலுமே முதல்ல ஒரு தோஷமும் அப்புறம் தான் நிவாரணம் ஏற்படும். கிரகத்துடைய சாரத்தில எந்த பலனும் இல்லை. சந்திரனுக்கு சார வேணும். அப்பதான் என்ன திசாபுத்தி நம்ம இப்ப நடக்கும்னு பாக்குறதுக்கு சந்திரனுக்கு சார வேணுங்க. இப்ப இந்த ஜாதகம் எப்ப பார்ப்போம். லக்கணத்துல கடக லக்கணம், யோகாதிபதி குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே குரு இருக்கிறது, கேது இருக்கிறது. அற்புதமான ஆள். இவர் மகா ஸ்ட்ராங்கான ஆள்னு சொல்லலாம். ராசியுமே 5ஆம் இடத்துல இருக்குங்க. லக்கணத்துக்கு 5ல் ராசி அமைப்பட்டிருக்கு. லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. மிகப்பெரிய யோகம். இந்த அமைப்பை மட்டும் பாருங்க. ராசியை குரு பார்க்குது. லக்கணத்தில் யோகாதிபதி குரு இருந்து 5ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்து ஒரு குரு 9-5 டச் ஆகுது. அப்போ உயர்நிலையான ஜாதகம்னு நம்ம உறுதியா சொல்லிடலாம். உயர்நிலையான ஜாதகத்துல எல்லாமே கரெக்டா நடக்குமா? இதுலதானே நம்ம பிறவி பயணம் இருக்கு. பூர்வ ஜென்மத்துல செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்பதானே இப்ப ஒவ்வொரு விஷயம் நடக்குது. திருமணம் 35 வயதாயும் நடக்கல. அதுக்கு காரணத்தை தெளிவா பார்ப்போம். லக்கணத்தை குரு இருந்தா 7ஆம் இடத்தை பார்க்கத்தான் செய்யும். ஆனால் இந்த 7ஆம் இடத்துல சனி மட்டும் இருந்து குரு பார்வை பெற்றால் நல்லது. சனியோட ராகு சேர்றது மகா கெடுதலான விஷயம். அதே மாதிரி புதன், இந்த லக்கணத்துக்கு சயனத்தை தரக்கூடிய புதனும் அங்கே அமைஞ்சிருக்காரு. 2ஆம் அதிபதியும் அந்த 7ஆம் இடத்துல ராகுவோடும் சனியோடும் சேர்ந்திருக்காங்க. நல்லா கேளுங்க. 7ஆம் இடத்துல சனி தனிச்சு இருந்தாலே தோஷம். இப்ப தனிச்சு இருக்கிறதுக்காலும் கடுமையான தோஷத்தை சனி பெற்றிருக்காரு. எப்படின்னா ராகு அங்கே இருக்காரு, பெருசுபடுத்துது. சூரியன் 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானமும் அதுல மாட்டியிருக்கு. புதன் ஜயனாதிபதி 3 போகம் சயனத்துக்கு இல்லை வேண்டாம், போகம் சயனத்துக்குரிய கிரகமும் அங்கே இருக்கு. அப்ப 7ஆம் இடம் கடும் பாவத்துவம் முதல் குரு பார்க்குது. ஆனால் முதல்ல கடும் பாவத்துவம் தோஷத்தின் அளவுகள் பாருங்க. 8ல் சுக்கிரன் மறைஞ்சது, 8ல் மறைவில்லை, இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு போறது ஒரு வகையான தோஷம்தான். அந்த சுக்கிரன் களத்திர காரகன், அதை பார்க்கணும். ராசிக்கு 7ல் செவ்வாய் வர்றதும் தவறு தான். செவ்வாய் கடுமையா இல்லை, இருந்தாலும் செவ்வாய் தான். இப்படி அமைப்புகள் இருக்கும் பொழுது வயது சென்றுதான் திருமணம் செய்ய வேண்டும். யார் சொன்னாலும் சரி, ஏன் நடத்தாம இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இந்த கிரக தோஷங்களை நம்ம அளவிட்டோம்னா இப்பதான் செய்யணுங்கிற அமைப்புல நம்ம வந்துடலாம். சரி, இப்ப தசாபுத்தி பார்ப்போம். நான் சொன்னேன்ல, கேட்டை 4ஆம் பாதம்னா புதன் தசை 1 வருஷம் 9 மாதம் 5 நாள் இருக்க பிறந்தவருக்கு
புதன் தசை 14/11/1992 வரைக்கும் நடந்திருக்கு. கேது 14/11/1999 வரை நடந்திருக்கு. சுக்கிர தசை 14/11/2019 வரை. இங்கதான் கடும் தோஷம் இருக்கே, அப்ப தசாபுத்தி செல்லாது. சுக்கிரனுக்கு இடம் கொடுத்த கிரகம் பாவத்துவம்னு எடுத்துக்கிறோம். அடுத்து சூரியன், அவரும் குடும்பாதிபதியும் இருள மாட்டிருக்காரு, தனி குடும்பம் அமையாது அப்படிங்கிற அர்த்தம். சரி, எப்ப நடக்கும் பாருங்க. சூரிய தசை 14/11/2025 வரை. சந்திர தசை வரும் பொழுது 5ஆம் இடத்துல திருமணம் எப்ப நடக்கும்? 5ஆம் இட தொடர்பு, 7ஆம் இட தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு, சுக்கிரனோட சேர்ந்த கிரகங்களுடைய தொடர்பு, இப்படிலாம் திருமணம் நடக்குங்க. இப்ப பாருங்க, லக்னாதிபதி 5ல இருக்காரு, 5ல இருந்து குரு பார்வை வாங்குறாரு. இப்ப இங்க வந்து இந்த இந்த சந்திர தசையில, சந்திர தசை வந்து 14/11/2025 பிறகு 14/11/2035 வரைக்கும் நடக்கும். சந்திர தசை சுயபுக்தியிலேயே திருமணம் உறுதியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டேங்க. அப்ப நம்ம பாக்குறது வந்து இளம் வயசுல திருமணம் நடக்கிறவங்களுக்கு வந்து லக்கணத்துல குரு இருக்கும், 7ஆம் இடம் கெட்டு போயிருக்காது, 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்காது, 3ஆம் இடத்துல கெட்ட கிரகம் இருக்காது, ராசிக்கு 7லையும் நல்ல கிரகமே இருக்கும். இந்த நான் சொல்ற இடங்கள்ல பூரா நல்ல சுபர் பார்வை இருந்தால் திருமணம் சீக்கிரமும் நடக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். அப்ப சனி, ராகு, செவ்வாய் இவங்கெல்லாம் தொடர்பு உண்டாங்கன்னா அந்த சுபத்துவம் பாவத்துவங்கிற கோட்பாட்டை செயல்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லி வரக்கூடிய எனது அருமை ஆசான் குருஜயாவுடைய அமைப்புல தான் நான் ஜாதகத்தை பார்க்கிறேன். அனைத்து ஜாதகத்திலையும் அது சரியாக வருது. அப்ப இந்த முதல்ல பாவத்துவத்துக்கு பிறகு சுபத்துவம்ங்கிற அமைப்புல இந்த தடைகள் எல்லாம் முடிந்து 35 வயசுக்கு இதுக்கு மேல திருமணம் இருந்தால் தான் நிலைக்கும் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லிவிட்டேங்க. உங்கள் ஜாதகத்தை திருமணம் போன்ற விஷயங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த திரையறியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கட்டண முறையில் மிக தெளிவாக பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.